ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கோகுல். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பைக் பார்க்க போகிறோம்னு சொன்னால் NS200 BS4 நோன் ஏபிஎஸ் மாடல் பார்த்தோம். நாம இது வந்து ஏபிஎஸ் மாடல், NS200 ஏபிஎஸ் மாடல் 2020. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குது, ஏபிஎஸ்ஸை பற்றி ஃபுல் விளக்கம் என்ன, அதுகள் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோ சொல்கிறேன். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பைக். ஏபிஎஸ்ன்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கேன், இந்த பார்த்தீங்கன்னா டிஸ்ஸுக்குள்ளே ஏபிஎஸ் ரிங் இருக்கும், இதுதான் ஏபிஎஸ் சென்ஸ் பண்ணுற வயர். ஓகே, இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சிங்கிள் சேனல், சிங்கிள் சிலிண்டர், 4 வால்வ் லிக்விட் கூலிங் சிஸ்டம், அதே என்ஜின் தான், அதே ப்ரொசஸர் தான், எல்லாமே எதுவுமே சேஞ்ச் இல்லை. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த என்எஸை விட இதில் சொல்லணும்னு சொன்னால் இதில் அட்வான்டேஜ் வந்து ஏபிஎஸ் மட்டும்தான். ஏபிஎஸ்ன்னு சொன்னால் ஏபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஏபிஎஸ். இந்த ஏபிஎஸ் வந்து இதனடா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் மட்டும், முன் டயரில் மட்டும் ஏபிஎஸ் வரும். இதில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொன்னால் ரெண்டுலேயுமே ஏபிஎஸ் வரும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லேயும் வந்து பின் வீல்லையும் ஏபிஎஸ் வரும், ஆனால் வந்து முன்னுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும், பின்னுக்கு ஒர்க் பண்ணாது. அது ஒரு ப்ரொசஸிங்காக சும்மா வச்சுருக்காங்க. இந்த ஏபிஎஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ECUன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். அந்த ECUவை வச்சுக்கொண்டு பைக் வந்து ஒரு 50க்கு மேலே போக வலிக்கிட்டாலே ஏபிஎஸ் வந்து ஒர்க்காக வலிக்கிட்டுரும். இந்த ரிங்கில் வந்து இந்த சென்ஸ் வயரை வச்சு சென்ஸ் பண்ணும், பைக் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த சென்ஸ் பண்ணி இதை வந்து ECU கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கொடுக்கும். அது வந்து என்ன செய்யும்டா, இந்த பைக் வந்து இவ்வளவு ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பைப்பில் வந்து நம்ம பிரேக் அடிக்கும்போது வந்து நம்ம வந்து இப்போ பைக்கை ஒரு ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம், குறுக்க மாடு வந்துட்டு, அப்போ வந்து ஒரு 15 மீட்டர் இருக்குது, அதுக்குள்ளேயே நம்ம பிரேக் அடிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து சில நேரம் பதட்டத்தில் வந்து பிரேக்கை ஃபுல்லாக அமர்த்தி பிடிச்சிருவோம். அப்போ அமர்த்தி பிடிச்சா அதில் வந்து ஒரு ஸ்கிட்டாகி விழக்கூடிய தன்மை இருக்குது, விழுந்துருவோம், சில நேரங்களில் விழுந்துருவோம், சொல்ல இயலாது. அப்போ ஆக்சிடெண்ட்டை வந்து தவிர்க்க இயலாத விஷயம் அது. ஓகே, இந்த ஏபிஎஸ் வந்து அப்போ என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தா, அந்த நம்ம பிரேக்கை பதட்டத்தில் அமர்த்தி பிடிச்சாலும் அந்த ECU வந்து இது ஹைட்ராலிக் தானே, இதில் ஆயில் பம்ப் தானே. அப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு 3 தரம் அமர்த்தி பிடிப்போம். இந்த ஒரு பதட்டத்தில் வந்து விட்டு மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்தில் வந்து 3-4 தரம் அமர்த்தி பிடிப்போம். இது வந்து என்ன செய்யும்டா, நம்ம கையால் அமர்த்த இயலாத அளவுக்கு ஒரு செகண்டில் வந்து 3-4, ஒரு செகண்டில் 3-4 தரம் வந்து இந்த பிரேக்கை பம்ப் பண்ணி விடும். அப்போ நம்ம வந்து கையால் ஒரே அடியாக அமர்த்தி பிடிச்சாலும் இதில் கொடுக்குற ஒயில்ற அளவு வந்து அந்த ECU கண்ட்ரோல் யூனிட்டுக்கு தெரியும், இவ்வளவு அளவு தான் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் ஒயிலை கொடுத்து நம்மளை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணிடும். மற்றபடி ஏபிஎஸ்ண்டா போல் சறுக்காது கொள்ளாது அப்படின்லாம் இல்லை. அது வந்து நம்ம ஓடுற ரோட்டை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே, நம்மளும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவதானமாக ஓடணும். ஓகே, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொன்னால் வேறு எம்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் ஏபிஎஸ் வச்சுருப்பாங்க, பேக் வீலில் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் NSRSை பொறுத்தவரையில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், ஆனாலும் வந்து பேக் வீல்லையும் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒர்க் ஆகாது. இப்போ வந்துட்டு டுவல் சேனல் ஏபிஎஸ் பைக் BS3லேருந்து BS4 வரைக்குமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பைக் தான். BS6 வந்து இந்தியாவில் வந்துட்டு இங்கே வந்து இன்னும் இறக்கலை, இங்கே ஸ்ரீலங்கா நிலைமை தெரியும் தானே, பைக் வந்து இன்னும் இறக்கலை. வேறு இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இதில் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, இதில் ஏபிஎஸ் மட்டும்தான் வந்து கூட நிற்கிறது, வேறு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பைக்கில் கூட சென்சர்ஸ் இருக்குது, அதை விட இதில் ஒரு 2-3 ECU சென்சர் அப்படி இப்படி நிறைய சென்சர்கள் வச்சுருக்காங்க. அதால் வந்து இதுக்கு வந்து அந்த பைக்குக்கு வந்து 2 ஃபியூஸ் தான் இருக்கும், இதுக்கு வந்து ஒரு 4-5 ஃபியூஸுக்கிட்ட இருக்கும். டிக்கியை திறந்து பார்த்தா அவ்வளோத்துக்கு அந்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் டீப்பாகவே கொடுத்துருக்காங்க, KTM மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபியூஸ் கட் அவுட் அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் சடார்ந்து ஃபியூஸ் அடிச்சிடும், எதில் அடிச்சிட்டுன்னு சொல்லியே கண்டுபிடிக்கல அளவுக்கு இருக்கும். ஆனால் அதை பொறுத்தவரையில் அப்படி தான் இருக்கும், 2 ஃபியூஸ் தான், கலட்டி 2ல் எதாவது மாற்றி விட்டாலும் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி. வேறு இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால்
ஏபிஎஸ் மாடலும் அப்படி தான், ஒயிட்லையும் வந்திருக்கு, ரெட், yellow, ப்ளூ, பிளாக், இந்த 5 கலர் வேரியன்ட் இருக்குது BS4லேயே. இது வந்து ஒயிட் கலர், ஒயிட் அண்ட் க்ரே பைக் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழே ஓனர் வந்து ஆர்எஸில் அண்டபில்லி எடுத்து பைபர் பண்ணி பூட்டி வச்சுருக்காரு, ப்ராக்கெட் எல்லாம் அடித்து நல்லா தான் இருக்குது பார்க்கவே. மற்றபடி பைக் வந்து ஒரிஜினலாகவே நிற்கிது, ஃபுல்லாகவே எல்லாமே ஒரிஜினலாக நிற்கிது. வேறு இதில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அந்த என்எஸும் சரி இந்த என்எஸும் சரி எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், இதுலேயும் மாற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏபிஎஸ்ண்டா என்னன்னு சொல்லி போகிறது தான் இந்த கண்டென்ட்டை நான் க்ரியேட் பண்ணேன். ஓகே, ஏபிஎஸ்ன்னு சொல்லி சொன்னால் என்ன எப்படின்னு விளங்கி இருக்கும். இது வந்து சிக்னல் மாறி மாறி அடிக்கிற வந்து ஃப்ளாஷர், இதுக்கு வந்து தனி ஃப்ளாஷர் இருக்குது, மோக்ஸின்னு சொல்லி அது 1500, அது வாங்கி போட்டால் ஓகே. இதுக்கு வந்து தனி கட் அவுட் கொடுத்துருக்கார். வேறு இது வந்து எக்ஸ்ட்ரா இதில் என்ன ஃபிட்டிங் பூட்டியிருக்கேன்னு சொல்ல போனால் வைசர் பூட்டியிருக்கு, எப்செட்ர வைசர் நிமித்தி பூட்டியிருக்கு, இதில் ஒரு லைட் பூட்டியிருக்கு, மற்ற அண்டபில்லி பூட்டியிருக்கு. இவ்வளோதான் வந்து ஃபிட்டிங்னு சொல்ல போனால், மித்த எல்லாம் ஸ்டிக்கரிங். ஓகே, இந்த NS200 ஏபிஎஸ்ஸில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஏபிஎஸ் மீட்டரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஏபிஎஸ் மீட்டர் வந்து லைட் இப்படி பற்றிட்டு இருக்கணும், எரிஞ்சு கொண்டு இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணால் அந்த லைட் வந்து எரியக்கூடாது. ஆனால் இந்த பைக்கில் ஏபிஎஸ்சில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது போல். ஏன்டா ஏபிஎஸ் லைட் வந்து பிளிங்க் பண்ணிக்கொண்டே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஏபிஎஸ் லைட் பற்றக்கூடாது. ஓகே, நார்மல் சவுண்ட் இப்படி தான் இருக்கும் ஏபிஎஸ்ஸுக்கு. த்ரோட்டல் பண்ணி பார்ப்போம். நான் அதில் சொன்ன மாதிரி தான் BS3க்கு வந்து இந்த 11 காலுக்கிட்ட வரும். ஆனால் BS4க்கு வந்து 10:30 10:45 தான், அது கூட தாண்டி வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க மற்றது என்எஸில் வந்து என்ற பைக்கெல்லாம் வந்து 11 கிட்ட வருது, BS4ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அது வந்து என்ன ப்ராப்ளம்டா, என்எஸில் மீட்டருக்குள்ள ஒரு இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒரு செட்டப் தான். அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் பைக் வந்து என்எஸ் வந்து சரியான வைப்ரேஷன் கூட, அதால் இந்த பேப்பர் வந்து ஆடும், உள்ளே இருக்க பேப்பர் வந்து கூட ஆடும். அதால் வந்து ரேஸ் பண்ணும்போது இந்த பேப்பர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நின்றா 11 கிட்ட பார மாதிரி இருக்கும். மற்றபடி யாருமே அப்படி சொல்லும்போது ஏமாந்துறாங்க. வேறு இதில் சொல்லணும்னு சொல்ல போனால், இதில் வந்து ஒரிஜினலை கலட்டி போட்டு இவர் வந்து மோடிஃபைடுக்குரியது வாங்கி பூட்டியிருக்கார். நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வந்து என்ன கண்டென்ட் போடலாம் என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்னா ஃபியூஸுகளில் வந்து சேஞ்ச் இருக்குது என்ன மாதிரி அப்படின்னு. ஃபியூஸை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஃபியூஸ் இருக்குது, இதில் ஒரு ஃபியூஸ் இருக்குது. சொல்லப்போனால் உள்ளே நிறைய இந்த சீட்டுக்கு அங்கால இதை வந்து திறக்கல, அது உள்ளே நிறைய ஃபியூஸ் இருக்குது, ஒரு 6-7 ஃபியூஸுக்கிட்டே இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுலேயும் ஃபியூஸ் இருக்குது, இதில் இருக்குது, அப்படி நிறைய ஃபியூஸே இருக்குது. மற்றது இந்த இஸ்யூ வந்து நிறைய இந்த ரேடியேட்டர் அதுகள் கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜாகவே கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ்ஸுக்குரியது. என்எஸ்ஸை பொறுத்தவரையில் பார்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம், அதால் ப்ராப்ளம் இல்லை. வேறு பைக்கில்ண்டா தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.